இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசி பேலே பாத். ஏன்னா வாயிலே வரலன்னு நினைக்காதீங்க. கர்நாடகாவில் பிசி பேலே பாத்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது சாம்பார் சாதம். பிசி பேலே பாத் அங்கே எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செம்மையாக இருக்கும். பிரியாணி எப்படி நான்வெஜ்ஜில் ஹைட்டில் இருக்கோ அதை மாதிரி வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பிசி பேலே பாத் தான் டாப்பில் இருக்கும். அவ்வளோ ருசியான ஒரு ரெசிபி. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகம். அதை நான் ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். நான் தான் அவங்க தினேஷ், நாகூர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். இது எத்தனை பேருக்கு மாமா? தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். இந்த ஒரு டம்ளர் அரிசியை தாராளமாக சாப்பிட்லாம். அதில் பாதி துவரம் பருப்பு. இதில் நீங்கள் கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலேகுலு அப்படின்பாங்க. என்னென்ன கிடைக்கிறதோ அதில் வந்து காலு பேலே அப்படின்வாங்க. இதெல்லாம் போடலாம். எப்படி சொல் தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, காராமணி அதெல்லாம் கூட போடுவாங்க. நம்ம அதெல்லாம் போடல. நார்மலாக வெறும் துவரம் பருப்பு அரிசி வச்சு செஞ்சு காட்டுறேன். வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, கொண்டக்கடலை, மூக்கல்லை இதெல்லாம் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதான் பேலே பாத். பேலேனா பருப்பு. பிசி பேலே பாத்னா சூடான பருப்பு கலந்த சாதம் தமிழில் அர்த்தம். ஓகே, ஊறணுங்கிற அவசியம் இல்லை. 2-3 தண்ணி கழுவிக்கிட்டால் போதும். 1.5 கப்பு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம். சரியா, அதை சேர்த்துடலாம். 1.5க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். சரியா, அப்போ 4.25 தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 இது அலசி ஊற்றுற வேறு ஒன்று 4.25 இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 1க்கு 3 அப்படி கணக்கு பண்ணிங்க. இதை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். நான் சமையலுக்கு ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச நெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல 1 ஸ்பூன் தாராளமாக நெய். உங்களுக்கு நெய் வேண்டான்னா எண்ணெய் ஏதாச்சும் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஏதாச்சும் பயன்படுத்திக்கலாம். இதில் 2 பெரிய முருங்கைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம விசில் வந்த பின்னாடி எடுத்து உருவி போட்டுடலாம். இல்லைனா இதை சாம்பார் சாதம் சாப்பிடும்போது வாயில் சின்ன சின்னதாக மாட்டிச்சுன்னா தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓ, தேடி தேடி எடுக்கணும். கட்டாக இருந்தால் அப்படியே தூக்கிடலாம். இப்போ இது கட்டாக போட்டோம்னா அப்படியே எடுத்துக்கலாம். இது போட்டுக்கலாம் மேலே. ஓகே, இல்லை அப்படியே போட்டுங்க. இது கூட பெருங்காயம். பெருங்காயம் இதுவரையும் போட்டுட்டு இது கூடயே சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 4. தக்காளிங்க பாதி தக்காளி. ஒரு பெரிய தக்காளின்னு வச்சுங்க, அது போட்டுங்க. வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. 3 விசில் விட்டுக்கலாம். அடுப்பு 10 வச்சுட்டோம். ஸ்டெப் 1 ஓவர். கொஞ்சமாச்சும் அது சாம்பார் சாதம் மாதிரி இருக்கணும்னா மசாலாவை வறுத்து அரைச்சி செய்யணும். இதில் ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், ரொம்ப இல்லை, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். சின்ன துண்டு பட்டை 2 பீஸு. இது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். சரியா, 10 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன். இதையும் போட்டுருங்க. நிதானமான தீயில வறுத்துங்க. இது கம 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 கமன்னு வாசம் வரும். தேங்காய் துருவுனது நல்லா ஒரு கைப்பிடி கொஞ்சம் போட்டுரு. இதை நான் மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கிறேன். அப்படியே நல்லா செவந்துருச்சு. ஒரு 4 பீஸ் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போதுமா? கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில். அடுப்பு அணைச்சிடலாம். இது ஆற வச்சு தண்ணி விட்டு அப்படியே பட்டு மாதிரி அரைச்சிடணும். எப்படி அரைக்கணும்? பட்டு மாதிரி அரைக்கணும். பட்டு மாதிரி ஷைனிங்கா. என்ன மாதிரியா மாமா? என்ன என் மகளை மாதிரி. என்ன மாதிரி தானே மாமா? உன்னை மாதிரி அரைச்சிடணும். இப்போ உன்னை மாதிரி அரைச்சிடணும் பையன். என்ன மாதிரி தான் அரைப்பேன் நான். ஓகே, நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. மறுபடியும் அடுப்பை 10 வச்சுக்கலாம். இது ஸ்டெப் 3. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 2 வெந்தயம்,
ஒரு 5-6 குண்டு மிளகா அதை போட்டுக்குவோம். அது நல்லாயிருக்கும், லுக்காக நல்லாயிருக்கும். அது ஏற்றிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சிரிப்பு தான். நல்லா வதங்கட்டும். 3 விசில். 3 விசில் வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிடுறோம். பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் அப்போ வேகும்போது கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போடுறோம். வரவே மாட்டேங்குது. ரொம்ப ஒரே ஒரு சின்ன சிட்டிங்க மஞ்சத்தூள். காய்கறி இதில் வந்து நீங்கள் முருங்கைக்காய், நூக்கல், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி காய்கறிலாம் சேர்க்கலாம். டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் சாப்பிடும்போது. ஓகே, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். அடுத்து கேரட் பீன்ஸ் சேர்க்க போகிறேன். நூக்கல் இல்லை, நூக்கல் இருந்தால் சேர்க்கலாம். நூக்கல்னால் டர்னிப், அது சேர்க்கலாம். இதில் நிறைய காய்கறி, நிறைய தானிய வகைகளை சேர்த்து சமைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காராமணி, கொண்டக்கடலை அதெல்லாம் கூட நீங்கள் அதோடு போட்டு வேக வைக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம கமர்ஷியலாக ஹோட்டலில் சாப்பிட்டதுனால ஐயோ சாம்பார் சாப்பிட்றது இதெல்லாம் போட மாட்டாங்களேன்னு நினைப்போம். ஆனால் பிசிபேலாபாத்தில், கர்நாடகாவில் வீட்டுங்களெல்லாம் செய்யும்போது போடுவாங்க. நல்லா இருக்குமா? செம்மையாக இருக்கும், நல்லது உடம்புக்கு, எல்லாமே இருக்கும் அதில், எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். நான் சாம்பார் சாதமே சாப்பிட்டது கிடையாது. 2 தக்காளி போட்டுக்கலாம். அம்மா நீங்கள் வெறும் மட்டன் சிக்கன் தான் சாப்பிடுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், இதுலேயே கொஞ்சம் வெட்டியாக போட முடியும். தக்காளி 2. எனக்கு பிடிக்காதா, நல்ல வீட்டில் செஞ்சா சைவம் நல்லது தான், உடம்புக்கு ஒத்துக்காது ஆமா. அப்படிங்கிற கேஸு. ஆனால் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் டேஸ்டிங் இல்லை நீங்கள் டேஸ்டிங் கொடுக்கும் போதே சாப்பிட்லாமான்னு இருக்காது. பிடிக்காத டிஷ்ஷாக இருந்தாலும் நாக்கில் எச்சு வருது. அப்படி தான் இருக்கும். இப்போ உப்பு சேர்க்கலாம். இப்போ இது ஒரு 4 to 5 பேருக்கு வைக்கிறோம். கொஞ்சம் உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். இங்கே வாங்க. இப்போ நான் எப்போவுமே கொஞ்சம் அடக்கி போடுவேன்ல கையை, அப்படி போடாமல், ஏன்னா இதில் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். 5 பேருக்கு 5 விரல் சேர்ந்த மாதிரி. 5 விரல், 4 விரல் ஃபுல்லாக. இது ஒரு 5 கிராம் இருக்குமா? கூட இருக்கும், கூடவே இருக்கும். 7-8 கிராம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா தண்ணி நிறைய வச்சுருக்கோம், 4 டம்ளர் வச்சுருக்கோம். அரிசி வேறு ஒரு டம்ளர் இருக்கும், 5-5.5 டம்ளர் இருக்கும். அப்போது இந்த உப்பு கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணணும். 1க்கு 2 தண்ணி வைக்கிறோம்னா வெறும் சோறாக தான் இருக்கும். 5 முறை தண்ணி வச்சுருக்கோம், அப்போ நிறைய வந்துடும்ல, அதுக்கு தகுந்த உப்பு இருக்கணும். காய்கறி இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஐடியா பண்ணிக்கணும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. யார் அரைச்சா? மிக்ஸி. நான் அரைச்சேன். நான் அரைச்சல, அதெல்லாம் அம்மியில் அரைச்சா தான் நான் அரைச்சேங்க. வா, நீங்கள் அரைச்ச மாதிரியே கதை சொல்லிடுறீங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கு. நல்லா அரைச்சி ஊற்றிங்க. இது ஆல்ரெடி வறுத்து அரைச்சது தான், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த முருங்கைக்காவை மட்டும் அப்படியே தூக்கிடலாம். தனித்தனியாக இருந்தால் தேடிட்டு இருக்கணும். இப்போ இதை நல்லா வலிச்சு எடுக்கணும், கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே ஸ்மூத்தாக வெந்துருச்சு. ஓகே, இருக்கு இல்லையா, வச்சு காட்டு. வச்சு இப்படி இழுத்தோம்னா நல்லா வந்துடும். எல்லாம் சாப்பிட டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே பாரு, இது காமிச்சிரு. இந்த மாதிரி வலிச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதை இதோட கலந்துக்கலாம். ஓகே, இதில் இந்த கொதிக்கிற சாம்பார். இப்போ இதுக்கு 1க்கு 3.5 தண்ணி வச்சோமா, சாம்பாரில் தாராளமாக ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, சாம்பார் சாதம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் திருப்பி விசில்லாம் விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிண்டுங்க. அப்படியே தலை சாம்பார் சாதம் தயாராகிடும். இன்னும் 2-3 பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் தான் கொஞ்சம், அதாவது இது சர்வீஸ்க்கு முன்னாடி எப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ கடைசியாக ரெடி பண்ணுங்கள்.
ரொம்ப நேரம் செஞ்சு வச்சிக்கக்கூடாது, டைட் ஆகிடும். சரியா? நல்லா இந்த பதத்தில் தான் இருக்கணும். எடுத்து அப்படி ஊற்றணும். ஓகே. ஒரு சின்ன துண்டு வெல்லம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே துருவின தேங்காய், அதுக்கும் மேலே 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 அதுக்கும் மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி, அதுக்கும் மேலே என்னப்பா நீங்கள் விரும்பினால் அம்மா இது கிண்டணும், இல்லை மொத்தம் போயிடும். ஓகே. விரும்பினால் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெசிபியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா நெய் போட வேண்டாம், போட்டால் அப்படி இருக்கும். இப்போது கொதி வந்துருச்சு, அடுப்பு அணைச்சிடுறோம். மூடியை துடைச்சிட்டு மூடி வச்சிடுறோம். 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் எதாவது உப்பு செக் பண்ணுறதா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி முன்ன பின்ன இருந்தால் போட்டுருங்க. ஓகே. லேட் ஆகிடுச்சுன்னா சேர்க்க முடியாது. சாப்பிட்லாமா? வாங்க. அந்த நெய்யெல்லாம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நல்ல தலை சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. இப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஆரம்பம் ஏன்னா சூடு. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். பெங்களூர்லலாம் நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம்னா எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கட்டியான ஒரு தயிர் லைட்டாக மேலே வைப்பாங்க. இது மேலே காரா பூந்தியை தூவிடுவாங்க, மணி காரா பூந்தியை தூவிடுவாங்க. இப்படி தான் அங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பண்ணாமே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குது. எனக்குன்னா ஒரு பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபீல். அடிச்சுக்க ஆளே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க. வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு ருசியாக இருக்குது, சத்தியமாக ருசியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.